Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9th மேத்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸைஸ் 3.6ல செகண்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். கொடுத்துருக்க ஃபாலோயிங் சப்டிவிஷன்ஸ் வந்து ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லை ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னென்னா 2a² + 9a + 10 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். இங்கே ஏவோட வேல்யூங்கிறது இந்த a², அதாவது பவரில் 2 இருக்குது, அதோடைய கோஎஃபிஷியன்ட். அதோட கோஎஃபிஷியன்ட் என்னென்னா 2. அப்படின்னா ஏவோட வேல்யூ 2. அடுத்து பியோட வேல்யூ வந்து 9, ஏவோட கோஎஃபிஷியன்ட். அடுத்து சியோட வேல்யூ வந்து 10. இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏசியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏசி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏயையும் சியையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா 2 × 10 மல்டிப்ளை பண்ணனா 20 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா ஏசியோட வேல்யூ 20. அடுத்து பியோட வேல்யூ வந்து 9. இப்போ டி டேபிளில் நான் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஏசி அண்ட் பியோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எதுக்கு நம்ம டி டேபிள் வந்து யூஸ் பண்ணுறோம்னா இந்த 9a எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுங்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏசியோட வேல்யூ 20 நான் மேலே எழுதிக்கிறேன், பியோட வேல்யூ 9 கீழே எழுதிக்கிறேன். இப்போ நான் 2 நம்பர் வந்து சூஸ் பண்ணால் அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணனா 20 கிடைக்கணும். 2 நம்பரை ஆட் பண்ணுறப்ப 9 வந்து கிடைக்கணும். அப்படின்னா நான் எந்த 2 நம்பர் சூஸ் பண்ணுறேன்னா 5 and 4. 5யும் 4யும் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 20 வந்து கிடைக்கும். 5யும் 4யும் ஆட் பண்ணனா எனக்கு 9 வந்து கிடச்சிடும். அப்படின்னா நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் 5 and 4. அப்படின்னா கொடுத்துருக்கிற குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். 2a² + 9a + 10. இப்போ நான் டி டேபிள் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சேன்னா 4 and 5. அப்படின்னா 4a + 5a + 10ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ரெண்டுமே 2 and 4 வந்து நான் குரூப்பிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். குரூப்பிங் மெத்தடில் 2 டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணி காமனாக இருக்கிற டேர்ம்ஸ் வந்து எழுதணும். அப்படின்னா இது ரெண்டுமே காமனாக இருக்கிற டேர்ம்ஸ்னு பார்த்தோம்னா 2. அப்படின்னா ஏவும் காமனாக இருக்குது, அந்த ஏவையும் வெளில எடுத்துடுறேன். அப்படின்னா மீதி இங்கே 2வையும் ஏவையும் காமனாக எடுத்துட்டேன்னா மீதி ஒரே ஒரு ஏ மட்டும் இருக்கும். இந்த இடத்துல ஏவை காமனாக எடுத்துகிட்டு வெளில வந்துருச்சு. அடுத்து 4 வந்து இருக்குது. 4 வந்து 2 டேபிளில் எத்தனை டைம்ஸில் வரும்னா 2 டைம்ஸில் வந்து வரும். அதனால் a + 2 வந்து கிடச்சிருக்கு. அடுத்து 2 டேர்ம் வந்து பார்த்தோன்னா 5a and 10 இருக்குது. இது 5 and 10 ரெண்டுமே 5 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ். ஆனால் ஒரு 5ஐ காமனாக எடுத்துட்டேன், மீதி a. அடுத்து 10 வந்து 5 டேபிளில் எத்தனை டைம்ஸில் வரும்னா 2 டைம்ஸ். அப்படின்னா ஒரு a + 2 காமனாக எடுத்துடுறேன், மீதி வந்து ஒரு 2a + 5 வந்து இருக்குது. அப்படின்னா 2a² + 9a + 10 ஃபேக்டரைஸ் பண்ணனா a + 2 × 2a + 5 வந்து கிடச்சிருக்கு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5x² - 29xy - 42y² வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட்டுங்கிறப்ப மொதல் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா ஏசி அப்படின்னா 42 × 5 மொதல் 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 42வையும் 5யும் மல்டிப்ளை பண்ணனா 5 2s are 10, அடுத்து 5 4s are 20, 210 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இங்கே மைனஸ் இருக்குன்னா -42 - 210 வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது சம்மோட வேல்யூ -29. அப்படின்னா -210 அண்ட் -29 ரெண்டுக்குமே வந்து நான் டி டேபிள் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். எதுக்குன்னா இந்த -29 ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காண்டி. இப்போ இங்கே எனக்கு -110 வேணும்னா 2 நம்பர் நான் சூஸ் பண்ணணும். அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்ப -210 கிடைக்கணும். அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணனா -29 வந்து கிடைக்கணும். நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் என்னென்னா 35 and 6. இப்போ 35யும் 6யும் மல்டிப்ளை பண்ணனா 210 வந்து எனக்கு கிடச்சிடும். அடுத்தது வந்து இப்போ நான் 35, ஆனால் எனக்கு இங்கே ஒரு -210 இருக்குது. அப்படின்னா எனக்கு ஒரு மைனஸ் வந்து வேணும். மைனஸ் வேணுங்கிறதுக்காண்டி -35ன்னுட்டு நான் சேஞ்ச் பண்ணேன். அப்படின்னா 35 × 6 வந்து 210, -210 எனக்கு ஆயிடுச்சு. அப்படின்னா -35யும் 6யும் ஆட் பண்ணால் -29 வந்து எனக்கு கிடச்சிரும். அப்படின்னா நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் என்ன -35 and 6. அப்படின்னா கொடுத்துருக்க குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். 5x² இந்த ஸ்ப்ளிட் பண்ணனா -35xy + 6xy - 42y² எனக்கு கிடச்சிருக்கு. அப்போனா நான் ஃபஸ்ட்டு 2 டேர்ம் குரூப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டேர்ம் அடுத்த 2 டேர்மையும் கன்சிடர் பண்ணேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டேர்மில் எனக்கு எக்ஸ் வந்து காமனாக இருக்குது, ஒரு எக்ஸு காமனாக எடுத்துடுறேன். 5 and 35 ரெண்டுமே 5 டேபிளில் வரும். ஆனால் 5யும் காமனாக எடுத்துடுறேன். அப்படின்னா இங்கே 5யும் எக்ஸையும் காமனாக எடுத்துட்டேன்னா மீதி ஒரு எக்ஸ் மட்டும் எனக்கு கிடச்சிருக்கும். அடுத்தது 35 வந்து 5 டேபிளில் எத்தனை டைம்ஸில் வந்து வரும்னா 7 டைம்ஸில் வந்து வரும். நான் -7, மீதி இங்கே ஒய் மட்டும் இருக்கும், அந்த ஒய்யை எழுதிடுறேன்.
அடுத்து இங்கே 6 அண்ட் 42 ரெண்டுமே பார்க்குறப்ப 6 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ். ஆனால் ஒரு 6 வந்து நான் காமனாக எடுத்துடுறேன். அடுத்து ரெண்டுலேயுமே ஒரு ஒய் வந்து காமனாக எடுத்துடலாம். நான் இங்கே 6 அண்ட் ஒய் காமனாக எடுத்துட்டேன்னா மீதி எக்ஸ் மட்டும் இருக்கும். மைனஸ் இங்கே 42 6 டேபிளில் எத்தனை டைம்ஸில் வரும்னா 7 டைம்ஸில் வரும். அடுத்து மீதி இங்கே ஒரு ஒய்யை காமனாக எடுத்துட்டா ஒரு ஒய் மட்டும் இருக்கும். அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 7 ஒய்யை காமனாக எடுத்துடுறேன். மீதி எனக்கு 5x + 6y வந்து இருக்குது. அப்படின்னா 5x² மைனஸ் 29xy மைனஸ் 42y² ஃபேக்டரைஸ் பண்ணனா எனக்கு x மைனஸ் 7y இன்ட்டு 5x + 6y கிடச்சிருக்கு. அடுத்து தேர்ட் சப்டிவிஷனில் 9 மைனஸ் 18x + 8x² கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு பவர் ஆர்டர் வைஸில் இல்லை, அதை பவர் ஆர்டர் வைஸில் எழுதிக்கிறேன். அதான் ஹையஸ்ட் பவர் x² முதல்ல எழுதிக்கிறேன். அடுத்து இருக்கிற ஹையஸ்ட் பவர் x எழுதிக்கிறேன். அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் 9 வந்து எழுதிக்கிறேன். இப்போ மொதல் டேர்மையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் அதாவது ஏசி வந்து கண்டுபிடிச்சிக்கிறேன். அப்படின்னா 8 × 9 வந்து 72. இது ஏசியோட வேல்யூ. அடுத்தது பி, அதாவது சம் ஆஃப் தி ரூட்டோட வேல்யூ, அது வந்து -18. இப்போ நான் டி டேபிளில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 72 மேலே -18 வந்து எனக்கு கீழே கிடச்சி. அப்படின்னா நான் 2 நம்பர் சூஸ் பண்ணால் அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 72 வரணும். அந்த 2 நம்பரையும் நான் ஆட் பண்ணுறப்ப எனக்கு -18 வந்து கிடைக்கும். நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் என்னென்னா 12 அண்ட் 6. 12 6 72 அது கிடச்சிச்சு. 12 6 ஆட் பண்ணால் 18 வரும். ஆனால் -18 எனக்கு வரணும். அதனால் மைனஸ் ரெண்டு பக்கமே மைனஸ் போட்டுறேன். அப்படின்னா -× -12 × 6 வந்து 72. இந்த -12 -6 வந்து ஆட் பண்ணனா -18 வந்து கொடுத்துரும். அப்படின்னா நான் கொடுத்துருக்கிற குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். 8x² - 8x + 9. இப்போ 8x² இந்த இடத்துல நான் -18xை நான் -12 அண்ட் -6 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா -12x - 6x + 9 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் குரூப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். குரூப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணுறப்போ முதல் 2 டேர்மு காமன் ஃபேக்டர்ஸையும் அடுத்து இருக்கிற 2 டேர்மில் இருக்க காமன் ஃபேக்டர்ஸையும் எடுக்கணும். அப்படின்னா முதல் 2 டேர்மில் 8 அண்ட் 12 ரெண்டுமே வந்து 4 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ். அதனால் நான் ஒரு 4ஐ காமனாக எடுத்துக்கிறேன். அடுத்து x² இங்கே இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்படின்னா ஒரு எக்ஸை வந்து நான் காமனாக எடுத்துடலாம். மீதி வந்து இங்கே எனக்கு 4 டேபிளில் 8 எத்தனை டைம்ஸ் வரும்னா 2 டைம்ஸ். அப்படின்னா மீதி எனக்கு ஒரு 2x வந்து கிடைக்கும். 12 வந்து 4 டேபிளில் எத்தனை டைம்ஸ் வரும்னா 3 டைம்ஸ் வந்து வரும். அப்படின்னா 2x - 3. அடுத்தது இங்கே -6x + 9 வந்து இருக்குது. -6x + 9ங்கிறப்ப 6 அண்ட் 9 ரெண்டுமே 3 டேபிளில் வரக்கூடிய நம்பர். அதனால் ஒரு 3ஐ காமனாக எடுத்துடுறேன். அடுத்து ஒரு -ஐயும் நான் காமனாக எடுத்துடுறேன். அப்படின்னா மீதி எனக்கு என்ன இருக்கும்னா 6 இருக்கும். 6 வந்து 3 டேபிளில் எத்தனை டைம்ஸில் வந்து வரும்னா 2 டைம்ஸ் வந்து வரும். நான் 2x - 9 வந்து 3 டேபிளில் எத்தனை டைம்ஸில் வரும்னா 3 டைம்ஸ். அப்படின்னா ஒரு 2x - 3ஐ காமனாக எடுத்துடுறேன். மீதி எனக்கு 4x - 3 கிடச்சிருக்கு. அப்படின்னா நான் 8x² - 18x + 9ஐ ஃபேக்டரைஸ் பண்ணேன்னா 2x - 3 × 4x - 3 வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6x² + 16xy + 8y² வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு டேர்மையும் நான் லாஸ்ட்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா AC = 6 × 8 6 8s are 48 வந்து கிடச்சிருக்கோம். அப்படின்னா ஏசியோட வேல்யூ 48 வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது செகண்ட் டேர்ம் அதாவது 16 பியோட வேல்யூ அதை எழுதிக்கிட்டேன். இப்போ இதை நான் டி டேபிளில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 48 அண்ட் 16. இப்போ நான் 2 நம்பர் வந்து சூஸ் பண்ணால் அந்த 2 நம்பரை ஆட் பண்ணுறப்ப எனக்கு 48 வந்து கிடைக்கணும். அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப 48 வந்து கிடைக்கணும். 2 நம்பரை ஆட் பண்ணனா 16 வந்து கிடைக்கணும். அப்படி நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் என்னென்னா 12 அண்ட் 4. 12 4s are 48 அண்ட் 12ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணனா எனக்கு 16 வந்து கிடச்சிடும். அப்படின்னா நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் என்னென்னா 12 அண்ட் 4. அப்படின்னா கொடுத்துருக்க குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். 6x² + 16xy + 8y². நான் 6x² இந்த மிடில் டேர்மை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணோம். அப்படின்னா +12xy + 4xy + 8y² எனக்கு கிடச்சிருக்கு. குரூப்பிங் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். அப்படின்னா முதல் 2 டேர்மையும் அடுத்த 2 டேர்மையும் தனித்தனியாக கன்சிடர் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டுலேயுமே பார்க்குறப்ப 6 அண்ட் 12ங்கிற கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் இருக்குது. 6 அண்ட் 12 ரெண்டுமே 6 டேபிளில் வரக்கூடிய நம்பர். ஆனால் 6ஐ காமனாக எடுத்துறேன். அடுத்து இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸையும்
காமனாக எடுத்துட்டேன். மீதி இங்கே எனக்கு என்ன இருக்கும்னா ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். இந்த இடத்துல 12 வந்து 6 டேபிளில் எத்தனை டைம்ஸ் வரும்னா 2 டைம்ஸ், அப்படின்னா 2. அடுத்தது ஒரு எக்ஸை காமனாக எடுத்ததுக்கப்புறம் மீதி இங்கே ஒரு ஒய் வந்து கிடச்சிருக்கும். அடுத்து 4 and 8 ரெண்டுமே வந்து 4 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ். அதனால் ஒரு 4 காமனாக எடுத்துடுறேன். இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, அப்படின்னா ஒரு ஒய்யை காமனாக எடுத்துடுறேன். அடுத்து இங்கே மீதி என்ன இருக்கும்னா ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். 8 வந்து 4 டேபிளில் எத்தனை டைம்ஸ் வரும்னா 2 டைம்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்து இங்கே ஒரு ஒய் கிடச்சிருக்கும். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2ஒய்யை காமனாக எடுத்துடுறேன். மீதி எனக்கு 6x + 4y கிடச்சிருக்கும். அப்படின்னா 4th சப்டிவிஷன், அதாவது 6x² + 16xy + 8y² ஃபேக்டரைஸ் பண்ணனா எனக்கு x + 2y × 6x + 4y கிடச்சிருக்கு. அடுத்து 5th சப்டிவிஷன். அடுத்து 5th சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12x² + 36x²y + 27x² × y². எல்லாத்தையுமே ஒரு x² இருக்கிறனால ஒரு x² காமனாக வெளில எடுத்துடுறேன். அடுத்து 12, 36, அதுக்கப்புறம் 27 மூணுமே வந்து 3 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ். அதனால் ஒரு 3ஐயும் வெளில காமனாக எடுத்துடுறேன். 3 டேபிளில் 12 எத்தனை டைம்ஸ் வந்து வரும்னா 4 டைம்ஸ். அடுத்து ஒரு x² காமனாக எடுத்ததுனால எனக்கு 4 மட்டும்தான் இருக்கும். அடுத்தது இங்கே ஒரு x² காமனாக எடுத்துட்டேன்னா மீதி எனக்கு y மட்டும் வரும். 3 டேபிளில் 36 எத்தனை டைம்ஸில் வரும்னா 12 டைம்ஸில் வந்து கிடைக்கும். அடுத்தது இங்கே 3 டேபிளில் 27 எத்தனை டைம்ஸில் வந்து கிடைக்கும்னா 9 டைம்ஸில் வந்து கிடைக்கும். அடுத்து ஒரு x² காமனாக எடுத்துட்டேன்னா மீதி ஒரு y² மட்டும் கிடச்சிருக்கும். அப்படின்னா 3x², இதை பவர் ஆர்டர் வைஸ் எழுதுனேன்னா 9y² + 12y + 4. இப்போ எனக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா AC = 9 × 4, 9 4s are 36. அப்படின்னா ஏசியோட வேல்யூ 36ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து பியோட வேல்யூ, அதாவது மிடில் டேர்ம் 12. இப்போ நான் டி டேபிள் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். டி டேபிள் யூஸ் பண்ணுறப்ப மேலே எனக்கு 36, கீழே வந்து எனக்கு 12 கிடச்சிருக்கும். நான் இப்போ 2 நம்பரை வந்து சூஸ் பண்ணால் அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 36 கிடைக்கணும். அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணேன்னா 12 வந்து கிடைக்கணும். நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் என்னென்னா 6 and 6. அப்படின்னா 6 6 are 36, 6 6 ஆட் பண்ணேன்னா 12 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா நான் கிடச்சிருக்கேன் 3x² அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்தது 9y². இந்த மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு தான் நான் இதை யூஸ் பண்ணேன். அப்படின்னா 6y + 6y + 4. இப்போ குரூப்பிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். குரூப்பிங் மெத்தடுங்கிறப்ப ஃபஸ்ட்டு 2 டேர்ம், அடுத்து லாஸ்ட்டு 2 டேர்மையும் நான் கன்சிடர் பண்ணணும். இப்போ 9 and 6 ரெண்டுமே 3 டேபிளில் வரக்கூடிய நம்பர். அதனால் ஒரு 3யை காமனாக எடுத்துடுறேன். மீதி எனக்கு ஒரு y² இருக்குது, இங்கே ஒரு y இருக்குது. அப்படின்னா ஒரு ஒய்யை காமனாக எடுத்துடுறேன். 3 டேபிளில் 9 எத்தனை டைம்ஸ் வரும்னா 3 டைம்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்தது ஒரு ஒய் வந்து எனக்கு இருக்குது. அடுத்து 6 வந்து 3 டேபிளில் எத்தனை டைம்ஸில் வந்து கிடைக்கும்னா 2 டைம்ஸ். அடுத்து இந்த டேர்ம் வந்து கன்சிடர் பண்ணோம்னா 6 and 4 ரெண்டுமே எனக்கு 2 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ். அதனால் ஒரு 2வை காமனாக எடுத்துடுறேன். அப்படின்னா இங்கே 6 இருக்குது. 6 வந்து 2 டேபிளில் எத்தனை டைம்ஸில் வந்து கிடைக்கும்னா 3 டைம்ஸ். அடுத்து 4ங்கிற நம்பர் 2 டேபிளில் எத்தனை டைம்ஸ் கிடைக்கும்னா 2 டைம்ஸ். அப்படின்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற காமனாக இருக்கிற 3y + 2 நான் எடுத்துக்கிறேன். மீதியும் எனக்கு 3y + 2 தான் கிடச்சிருக்கு. அப்படின்னா 3x², 3y + 2 2 டைம் இருக்கிறனால 3y + 2 to the whole square நெட்டு எழுதிக்கிறேன். அப்படின்னா 12x² + 36x²y + 27x²y² ஃபேக்டரைஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 3x² × 3y + 2 to the whole square கிடச்சிருக்கு. அடுத்து 6th சப்டிவிஷன். 6th சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a + b to the whole square + 9 × a + b + 18. இங்கே 2 எக்ஸ்பிரஷனை அடிஷன் ஃபார்மெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 2 வேரியபிள்ஸை அதை இன்னொரு வேரியபிளாக கன்சிடர் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். அப்படின்னா நான் a + bயை பிங்கிற வேரியபிளாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா a + bக்கு பதிலாக நான் இங்கே p சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா p² + 9p + 18 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இதில் ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட்டு டேர்மையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டேர்மில் எதுவுமே இல்லைங்கிறப்ப அதை நான் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படின்னா AC = 1 × 18, லாஸ்ட் டேர்ம் வந்து 18. அப்படின்னா 1 × 18 வந்து எனக்கு 18 தான் கிடைக்கும். அப்படின்னா ஏசியோட வேல்யூ 18. அடுத்து பியோட வேல்யூ மிடில் டேர்ம் வந்து 9. அப்படின்னா நான் இந்த டி டேபிளில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 18 and 9.
நான் 2 நம்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணால் அந்த 2 நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 18 கிடைக்கணும், ஆட் பண்ணுறப்ப 9 வந்து கிடைக்கும். நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் என்னென்னா 6 and 3. 6ஐயும் 3ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 18 கிடைக்கும், 6ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு 9 வந்து கிடைக்கும். அப்படின்னா நான் கன்சிடர் பண்ண குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை எழுதிக்கிறேன். p² + 9p + 18. இப்போ மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணோம். அப்படி பார்க்குறப்ப வந்து நான் 6 and 3 எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா 3p + 6p + 18. இப்போ குரூப்பிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். குரூப்பிங் மெத்தடுங்கிறப்ப மொதல் 2 டேர்ம் அடுத்த 2 டேர்மையும் தனித்தனியாக கன்சிடர் பண்ணணும். மொதல் 2 டேர்ம்லையும் காமனாக எனக்கு என்ன இருக்குன்னா p காமனாக இருக்குது. அப்படின்னா இங்கே pயை காமனாக எடுத்துனா மீதி ஒரு p இருக்கும், p + 3. இந்த இடத்துல 6 and 18 ரெண்டுமே 6 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ், அதனால் ஒரு 6ஐ காமனாக எடுத்துடுறேன். இங்கே மீதி எனக்கு ஒரு p கிடச்சிருக்கும், ப்ளஸ் இங்கே 80ங்கிற நம்பர் வந்து 6 டேபிளில் எத்தனை டைம்ஸில் வந்து வரும்னா 3 டைம்ஸ். ஒரு p + 3ஐ காமனாக எடுத்துடுறேன். அடுத்து மீதி எனக்கு என்ன இருக்குன்னா p + 6. அப்படின்னா p² + 9p + 18 நான் ஸ்ப்ளிட் பண்ணேன்னா எனக்கு p + 3 × p + 6ன்னு கிடச்சிருக்கு. நான் இங்கே ஸ்டார்டிங்லேயே pக்கு பதிலாக என்ன வேரியபிள் கன்சிடர் பண்ணேன்னா a + bன்னு கன்சிடர் பண்ணேன். அதனால இப்போ pக்கு பதிலாக நான் a + bயை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா a + b + 3 × a + b + 6. அப்போ நான் கொடுத்துருக்கிற கொஷினை வந்து நான் ஃபேக்டரைஸ் பண்ணேன்னா எனக்கு a + b + 3 × a + b + 6ன்னு கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.